அண்ணா நீங்கள் சொல்கிறத பார்த்தா அண்ணுடைய இதயமும் அந்த நேரத்தில் ரொம்ப கலங்கி போயிருக்கும். இது போக அக்கா அவங்க ஒய்ஃபும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவ ஐயா வந்து அரிசியோட வருவாங்கன்னு. இங்கே வந்து எதுவுமே இல்லைங்கும் போது அவங்களுடைய மனசு இதயமும் உடஞ்சி போயிருக்கும். பிள்ளைகளும் பசியாக துடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு என்ன நடந்துச்சுண்ணே? அதாவது நல்ல ஒரு கேள்வி பதிவுங்க. நான் கூட அதை யோசிக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மணி 2 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்ய மத்தியான சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூடி ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது அருமையாக ஒரு ஆள் வந்து கதவை தட்டுறார். ஐயா பாசையா இந்த கல்யாணத்துக்காக நாங்கள் வச்சுருந்தோம் சாப்பாடு நிறைய மிஞ்சிட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ளீஸ் தயவுசெய்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க கேட்கும் பொழுது அவர் கர்த்தரை நோக்கி பார்த்தார். என் கர்த்தர் என்னை கைவிடவில்லை, மனிதர்கள் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிடவில்லைன்னு சொல்லி ரொம்ப அருமையான இந்த பாடலை உற்சாகமாக பாடினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் இன்னும் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. நான் ஒரு ஏழைதான், ஆனால் கர்த்தருக்குள் நான் ஒரு பணக்காரன், எனக்கென்று வீடென்றும் இல்லையே, சேர்த்து வைத்த பணம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அருமையான வரி. அந்த வரியும் அந்த பாடலோட இணைந்த ஒரு பாடலாக அதை நம்ம சொல்லலாம் பார்த்துக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணே இப்போ ராஜா மான்சிங்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு மட்டுமில்ல, இதனுடைய பாடல் வழியாக அண்ணனை ஒரு நிறைய பேர் பார்க்காட்டாலும் இந்த பாடல் வழியாக அநேகர் வந்து இவங்களை அறியப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் இவங்க ஏன் வந்து கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு எழுதினாலே போதும் பல கோடிகளை சம்பாதிச்சுறாங்க. ஆனால் அண்ணன் அநேக பாடலை எழுதி ராகம் அமைத்து அநேக ஊழியங்களை செய்து அநேக காரியங்களை செய்திருக்கிறாங்க. என்ன காரணத்தினால இவங்க பணத்தையே சேர்க்கலை? காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னா இன்னும் அநேக பிள்ளைகள் என்ன படிக்கணும், அநேக பிள்ளைகள் சாப்பிடாம நிறைய பேர் இருக்காங்க, ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு அநேக பிள்ளைகளை தேடி 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 ஓடி அவங்க அந்த பிள்ளைகளை சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 25 பிள்ளைகள் வச்சுருந்தாங்க அந்த நேரங்களில். ஆமாம், அது மாத்திரமில்லை, பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு படிப்பை கொடுத்தாங்க. தேவ ஞானம் அந்த பிள்ளைகளுக்கு பெரும்படியாக அவங்க நல்ல ஒரு அருமையான எல்லா பிள்ளைகளுமே பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு செட்டில்டு, எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு 4-5 பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, அந்த நேரங்களில் அவர் இறந்து போனார் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வீட்லேயும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் சரி அப்போ நீங்கள் வாங்கம்மா நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ளே ஸ்கூலே நடத்தினோம், அப்படியே இந்த ஹோமே நடத்தினோம். கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அருமையான நேயர்களே, எத்தனையோ வேதனைகள் உடல் ரீதியாக மன ரீதியாக அநேக காரியங்கள் அன்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் முழு மூச்சாக பிள்ளைகள் மேலே அதிகமாக பாசம் வைத்து அவருடைய எதிர்கால வாழ்வுக்காகவே தங்களை அர்ப்பணித்து தியாகம் செய்து, காரணம் என்னவென்றால் அவங்க வாழ்ந்த இடம் வந்து பாளையங்கோட்டை பகுதி. இந்த திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் வந்து அநேக மிஷினரிகள் ஊழியம் செய்த கால் பதித்த இடம். ஆகையினால் அதனுடைய தாக்கமே அண்ணனை இதுவரைக்கும் தாங்கி நடத்த வைத்திருக்கிறது. அவர்கள் அநேக காரியங்களை மிஷினரிகள் செய்தார்கள். அவர்களும் கல்வி, வேலைவாய்ப்பு, ஆதரவற்ற குழந்தைகளை பாதுகாப்பது, இப்படி அநேக காரியங்களை இந்த பகுதியில் அவர்கள் செய்ததால் அப்படிப்பட்ட காரியங்களை அண்ணன் ராஜா மான்சிங் அவர்கள் உள்வாங்கி கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களுடைய மகா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்ல ஒரு குழந்தைகள் மேலே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட். அவங்களும் நானும் இணைந்து தான் இதில் அவங்க ஒரு பார்ட்னராக இருந்து ஆமாம் லிட்டில் ஏஞ்சல்ஸ் ப்ளே ஸ்கூல் அப்படின்னு நாங்கள் ஆரம்பிச்சோம். இது வந்து என்னோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னா நிறைய பேரண்ட் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிள்ளைகளை எங்கேயாவது விட்டுட்டு போயிடுறாங்க. ஆமாம், அதாவது சில இடங்களை விட்டு போயிடுறாங்க. அவங்க என்னத்தை நடத்துகிறாங்களோ அதைத்தான் அந்த பிள்ளைகள் படிக்கிறாங்க, அங்கே வீட்டில் என்ன பேசுகிறாங்களோ அதை படிக்கிறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு வேதனையாக இருந்தது. இது ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளே ஸ்கூல். இது நம்ம 6 மாத குழந்தையிலேருந்து அந்த பிள்ளைகளை நம்ம கூப்பிட்டு பராமரிக்கிறோம் பார்த்துவாங்க. நல்ல டீச்சர்ஸ் போட்டு இப்போ 15 வருஷமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க நல்லா அவங்க வந்து இதில் ஒரு பிரின்ஸிபல் மாதிரி இருந்து நல்ல சப்போர்ட்டாக செஞ்சாங்க. அவங்க மகளையும் குறை சொல்ல முடியாது. அவங்க பேர் ஷீபா ஜகப், நல்ல ஒரு அருமையான பெண்மணி. கர்த்தர் அவங்களையும் ஆசீர்வதிக்கணும். அருமையான நேயர்களே, அண்ணன் செய்த பணி இப்பொழுது ஜெபரத்னம் சத்யசீலன் ஐயா அவங்க செய்கிற பணி அதிகமாக
வியப்படைய செய்கிறது. நீங்களும் கூட இந்த பணியில் உங்களை இணைத்து கொள்ள வேண்டுமா? ஜெபத்தினாலும் பொருட்களினாலும் தாங்குங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.